என்ன நண்பர்கள் ஆரம்பிச்சனா வணக்கம் மக்களே, இது உங்கள் எம்எஸ்சி தமிழ். வீடியோ பார்த்துருக்காங்க, மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கொடுக்க பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. என்னென்ன உங்களுக்கு தினம் நாங்கள் வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வந்து கொள்ளும். அப்புறம் டிஸ்கவுண்ட் லிங்க் நான் கமெண்ட்ஸில் குத்துச்சுக்காக பெற்றுக்கொண்டு உதவியாக பெற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் உங்கள் ஆப்போட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்குள்ள யாருக்கு அனுப்பிச்சு விடுங்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த ரோப்ளாக்ஸில் இந்த ப்ளூ டூ கோ கடைக்குள்ளே, அதாவது பெரிய கடை, இந்த கடைக்குள்ள நிறைய செக்யூரிட்டி இருக்கும். செக்யூரிட்டி தானே, நீ ஏதாவது பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு போவேன். ஆனால் நான் பொருள் வாங்க மாட்டேன், உள்ள கப்பி நான் சர்வே பண்ண போறேன். ஆனா சர்வே பண்ணதுக்கு போலீஸ்காரங்க நைட்டு விஸ்ப ரூபா எடுப்பானுங்க பாரு, அப்பதாண்டா இருக்கும். ஏன்னா காலையில நல்லா இருப்பானுங்க, ஆனா நைட்டு அண்ணன் ஒண்ணு இருப்பானுங்க பாரு, பேய் மாதிரி இருப்பானுங்க. நண்பர்களே நிஜமே நான் உள்ளக்கு போய் ஒன்னு காட்டிடுறேன். அண்ணா வீடியோ ரொம்ப கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒன்னும் எதுனா திகில்லா காட்டுவானுங்க தெரியல. உள்ளக்க வேற பெரிய இன்ஸ்பெக்டர் வரலாம் இருக்கான். சரி நான் பேசாம வல்ல பேசாம வாங்க, இதாங்க எம்எஸ்சி தமிழ் வீடியோக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா அப்பெல்லாம். ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக நான் உள்ளே வந்துட்டேன். இதுவரை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்ரெயின் முடிஞ்சிச்சு. ஏன் தெரியுமா, இந்த கடைக்குள்ளே நான் என்டர் ஆனோன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த பொருட்கள் வச்சு நான் திருடணும்னு நினச்சேன். ஆனால் அப்போ தான் எனக்கு புரிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டே 1 காலை நேரம், அதாவது இந்த பொருட்கள் வச்சு இப்போ என்டர் ஆன பார்த்தீங்களா அந்த கதவுல எல்லா பொருட்களும் வைக்கணும்னு நினச்சி வச்சா கடைசியில் பார்த்தா சர்வே பண்ணணும்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. இப்போ நான் என்னன்னா, இப்போ நம்மளுக்கு சாப்பாடு, அதாவது எனர்ஜி வேணும், அப்போ தான் நல்லா ஓட்ட முடியும். இவங்க இப்ப 3 பேர் இருக்காங்க தான், இவங்க தான் தைரியமான ஆளுங்க. ஏன்னா என் மேட்ச்ல 3 தடவை வந்தாங்க, இவனோட தான் நான் ஜெயிச்சேன் தெரியுமா நண்பர்களே. ஆனா இப்ப என்னன்னா, நான் இவங்களை நான் ரெக்யூஸ்ட் பண்ணி கூப்பிட்டுருக்கனால வந்திருக்கானுங்க. அதை வந்திருக்காங்க அவங்க நான் மரியாதைக்குரிய நான் ஒரு வார்த்தையை சொன்னனால அப்படி அடிக்ட் ஆகி என் பின்னாடி வந்துட்டாங்க. இவங்க தான் நல்லவங்க, இவங்க பின்னாடி வீடியோ போட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லி என்கிட்ட வந்திருக்காங்க. இப்ப என்னன்னா, இப்ப எம்பி பார்ட்டி புல்லட் நம்மளுக்கு கிடைச்சிருக்க நண்பர்களே. நீ கேட்கலாம், ஏன்னா இதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க கேட்டீங்கன்னா, இந்த 3 கண்ணு, இந்த மொத்தமா எம்பி பார்ட்டி, ஷார்ட் கன்னு, பிஸ்டல், இந்த 3 கண்ணு தான் இங்க ஸ்பேன் ஆகும். அப்புறம் இந்த 4வது இது கத்தி. அதோட பாத்தீங்கன்னா இந்த எம்பி பார்ட்டி ஸ்பேன் ஆகுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு தாண்டா ஸ்பேன் ஆயிருக்குது, அது நான் எடுத்துட்டேன்டா. இப்ப என்னன்னா உடனடியாக சென்று இந்த டே 1ல என்னென்ன பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணிட்டு, இந்த இப்ப மேல நடுல செல்ஃப், இந்த செல்ஃப் இல்லை, இது குட்டி செல்ஃப், மேல கம்பியா பெரிய செல்ஃப் இருக்குதான், அது நல்ல எழுத்த பார்த்து நம்ம ஒளிய போறோம் சரிங்களா. இந்த மாதிரி கம்பியா இருக்கா, இந்த பொருட்கள் வச்சு நம்ம ஒளிய போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த இடத்துக்கு போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு போறோம். ஏன்னா அங்கதான் நம்மளுக்கு சேஃபான இடம், அதுதான்டா. ஓகே, துறை நல்லா சைலண்டா போயிட்டு இருக்காரு. ஓகே, அதாவது இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா 3 பேரு ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா இவனுங்க பேசாமலே அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இதுல இன்னொன்னு ஒண்ணு இருக்குது. ஏன்னா இதுல நம்ம பேசுறது ரெக்கார்டா, அதாவது நம்ம பேசுறது அங்க வாய்ஸ் ஓவர் ஆகும், அதான் எகுறும், மீட்டர் எகுறும். ஆனா நான் என்ன பண்ணேன், செட்டிங்ல அதை கட் பண்ணிட்டேன். ஏன்னு தெரியுமா, நான் பேசுறது எகுறுது, இதுல எப்படி நான் அதுல போய் பேச முடியும்னு நானும் இருக்கேன். அதனாலதான் நான் கட் பண்ணிட்டேன். ஓகேங்க நண்பர்களே, இப்ப பெட்டி எடுத்துட்டு நம்ம இனிமே இங்க தான் நான் சேஃபா ஒளிய போறேன். ஏன்னா எல்லாத்தோட இதுதாங்க சேஃப்னு நான் தோணுது. ஏன்னா எல்லா கம்பியில ஒளியிற ஃபர்ஸ்ட் நான் தான் போய் அடி வாங்குறேன். என்னன்னா எனக்கு வெக்கமா இருக்குது. ஓகே, அவனுங்க என்னமோ அந்த செல்ஃபில் ஒளிகிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நம்ம இங்கே சேஃபாக ஒளியணும். அதனால நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செல்ஃபு போட்டு ஒளிஞ்சுக்கணும். அப்படியே வச்சுட்டு இப்போ நான் சொல்லுறேன், இப்போ ஒரு அழகான ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, நைட் ஆனவொன்னு எப்படி இருக்கும் தெரியுமா நண்பர்களே. இது நான் காட்டுறேன். இப்போ பாட்டு நல்லா போவோம், போலீஸ்காரங்கள் நல்லா சிரிச்ச மூஞ்சியோடு போவாங்க. ஆனா ஒண்ணு இருக்குது பாருங்க, இப்ப பாருங்க நண்பர்களே, இப்ப சூரியன் போக போது, இப்ப கரெக்டா கட் ஆக போகுது பாருங்க.
அப்படி இந்த இடம் சைலண்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் பண்ணி விட்டாங்க, லைட்டும் ஆஃப் ஆச்சு. இப்போ அதென்ன செக்யூரிட்டிக்கு வேலையே வர்ற மாதிரி இப்போ அதென்ன விஸ்புரவு எடுத்து நம்மளை கொல்லுவாங்க பாரு, விரட்டி அடிப்பானுங்க. நான் வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா இவன் தான் இப்போ சத்தம் போட்டு அந்த கிளிங் கிளிங் அப்படின்னு சத்தம் போட்டு வந்தான். ஏன்னா அப்போ தான் கார்டு நம்மளை கண்டுபிடிச்சிட்டான்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா மூஞ்சில் வந்து ஃபேஸே காணும். இவன் பார்க்க பேய் மாதிரி இருக்கா நண்பர்களே. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நான் ஒழிஞ்சிக்கணும். இப்போ என்னன்னா இவனுங்க இப்படி இருப்பானுங்களா, இப்போ நம்ம சேஃபாக ஒழிஞ்சிட்டோம். இவங்க இதை உடச்சிட்டு வர மாட்டேன்னு நீ கேட்பீங்க. கண்டிப்பாக உடச்சிட்டு வந்துடுவானுங்க. ஏன்னா இவனுங்க எட்டி உதைக்கிறதுல உடஞ்சிருவாங்க. ஏன்னா இவன் கராத்தே குங்ஃபு என்னது தயார் செய்து வந்து கற்றுக்கிட்டு குத்துவானுங்க. அதில் இந்த பொருள் டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆனாக்கூட ஒரு ஆள் வருவார் காலையில் ஆனோடனே. இந்த என்னென்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ இப்போ டீஸ்பான் ஆயிடுச்சோ அதெல்லாம் ஸ்பேன் பண்ணுறதுக்கானே ஒரு கடையில் ஒரு ஆள் வருவார். அவர் தாண்டி இந்த இடத்துக்கு ஸ்பேன் பண்ணி விடுவார். இந்த மாதிரி இந்த லைட்டு வைக்கிறது, பர்கர் வைக்கிறது, கன்னுக்குற வைக்கிறது அவன் தான் சார். அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு இருக்கிறதுனால தான் நம்ம நாட்டிலே உருப்பிடுது. அதுலேயும் மெடிக்கெட்டு ஸ்பேன் ஆகிறது ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. ஏன்னா 5 நாளுக்கு தான் அந்த மெடிக்கெட்டே ஸ்பேன் ஆகுது. சில வாய்ப்புலலாம் 2 வருது. ஆனால் நம்மளுக்கு தெரியல, லக்கு இருந்தால் 2 வரலாம். ஓகேங்களா நண்பர்களே. இந்த ஒரு நாள் நான் கேமை விளையாண்டதுக்கு அப்புறம் தானே புரிஞ்சிக்க முடியுதுன்னு இப்போ தானே எனக்கு தோணுது. என்ன பண்ணுறது? சரி, அந்த 3 பேர் எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்கன்னு தெரியல, என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியல. என்ன சத்தம் கூட கேட்கல, அமைதியாக இருக்குது. ஐயா அண்ணானுங்களாம் அது ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க 3 பேரும்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா. இவங்க 2 பேரும் என்னன்னா என்னையே வெயிட் பண்ணிருக்காங்க. எப்போ நீ கீழே வந்தேன்னு உனக்கு ஒரு கைமால் போட்டுறேன்னு வெயிட் பண்ணிருக்கானுங்க. பயமா இருக்குது நண்பர்களே. எப்போ எங்கப்பா இருக்கீங்க 3 பேரும்? அவ்வளோதான்டா, காலையில் ஆக போது. நைட் 1 முடிஞ்சிச்சு, டே 2 வந்தாச்சு. சாலி அவ்வளோதானே புதி. இப்போ பார்த்தீங்கன்னா சிரிச்ச மூஞ்சியோடு வரானுங்க. இந்த மாதிரி இருந்தே நாட்டில் உருப்படுண்டா. ஆனால் நைட் ஆன போது இருக்குது இவன் இந்த மாதிரி ஆளுங்க தான். நம்ம காலையில் பார்க்கும்போது காலையில் நிறைய கஸ்டமர் வராங்க. இவங்க பார்க்கும்போது நல்ல செக்யூரிட்டி கார்டாக இருக்காங்க, நல்ல சந்தோஷமா இருக்காங்கல்ல அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் நைட் ஆனோன்னு இருந்தது, ஐயோ இவனை பார்த்து என்ன சந்தோஷம்னு சொன்னேன், இவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஓகே நண்பர்களே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இவங்க பாட்டுக்கு நல்லா ஜாலியாக போகிறாங்க. அது யாருது ரெட் கலர்? ஏங்க இவன் தான் இந்த என்னது செக்யூரிட்டி கார்டுக்கு இவன் தான் கார்டு. ஏன்னா பார்க்கும்போது என்னடா ஜாலி டைப்பில் இருக்கான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நைட் ஆனோன்னு இவன் அதுக்கு மேலேயா. இவனுக்கு மூஞ்சிலாம் பேசலாம் கவர் ஆகாது, ஆனால் மூஞ்சிலாம் இருக்கும். இன்னும் முறைச்ச மூஞ்சி ஒரு இருப்பாங்கடா. அதிலே பார்க்கும்போது பாதிப்பட்டு செத்துருவானுங்க தூக்க மாட்டி. ஆனால் நான் சாக மாட்டேன், நான் உயிரோட வாழ்வான்டா. ஓகே, அவங்க எங்கே போயிட்டாங்க தெரியல. அண்ணா இவன் போகும்போது ரெட் லைட் எரியுது. இதுலேயே தெரிஞ்சுது இவன் தான் கெட்டவனு. ஓகே, மெடிக்கெட் எங்கே இருக்குது நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஏதாவது லைஃப் போயிடுச்சு நான் இங்கேருந்து நான் எடுத்துப்பேன். ஓகே, எங்கே இடம் 3 பேர் ஒரு சரி. இது என்னது புதுசு கட்டு வச்சுருக்கீங்க? இது என்னது புதுசாக இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரே டெக்னிக் தான் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து 3 மேட்சில் இந்த மாதிரி இந்த இடத்து ஃபுல்லாக ரோடு கட்டிடுறானுங்க மேலே. அப்படி இங்கே அவனுக்கு அங்கே வந்து இங்கே வந்துடுற மாதிரி. ஆனால் நமக்கு எதுக்கு நீங்கள் கேளுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ உங்கள் ஐடியாவுக்கு அப்படி தோணலை பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி எடுத்தா கவர் பண்ணுவேன் கீழே மேலே, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரிட்ஜு போட்டேன். ஆனால் இவனுங்க அப்படி கிடையாது. இந்த 3 பேரும் இவங்க ஃபஸ்ட்டு அடுத்து தாவர மாதிரி தான் யோசிப்பாங்க. அதனால தான் சரி விட்டுட்டேன். ஓகேங்களா நம்பருக்கு? இப்போ உடனே எனக்கு டே 2 முடிய போது இந்த கபோர்டு தேடுதுன்னா அங்கேயும் அலையிறேன். ஓகே, இப்போ வேகமாக சென்று இந்த ஸ்பிரிட் கிளிக் பண்ணிட்டு வேகமாக ஓடி இப்போ மேலே குதிச்சு நண்பர்களே. ஐயோ நைட் ஆகக்கூடாது, நைட் ஆகக்கூடாது. அவ்வளோதான் சோழியே முடிஞ்சிச்சு. யாரும் வரலன்னு நண்பர்களே, யாரும் டேய் இந்த நேரம் பார்த்துட்டு கெனாட் பிளேஸ்னு இவனுங்க வேறு பிளேஸ் பண்ணுறான். எவனும் வரல நண்பங்க. சைலண்ட்டாக இந்த குப்பை தட்டி கிட்ட வச்சலாம். இந்த போலீஸ்காரன் தட்டி விட்டான் போலுக்கு, அந்த செக்யூரிட்டி போலீஸ்காரன். சை, இப்போ என்னன்னா யாரும் பார்க்கல, சைலண்ட்டாக அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் தோணுது. எதுக்கும் செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நண்பர்களே. ஜூஸ் குடிச்சுப்போம். ஓகே, எவனும் வரல நண்பர்களே. சைலண்ட்டாக குதிச்சு அப்படின்னு சைலண்ட்டாக இதை எடுத்துகிட்டு ஒரே ஓட்டம். ஓடு நிற்காத, வந்துட்டு போகிறானுங்க. அவ்வளோதான் வந்தாச்சு. அப்பா சேஃபுங்க நண்பர்கள். இப்போ நம்ம பாதி சேஃபு. இப்போ இது என்ன பண்ணணுன்னா, இது இப்படி திருப்பிடலாமா? ஓகே, இது இப்படி திருப்பிக்கிட்டு இது இப்படி திருப்பிக்கிட்டு இப்போ நம்ம என்னன்னா இப்படி நம்ம பாதி வைக்க போகிறோம். ஏன்னா அவனுங்க இப்படி கூட ஏறி வருவானுங்க. ஏன்னா படிக்கட்டு கூட
படியே இல்லாமல் செல்ஃபு மேலே ஏறுவானுங்கடா அவனுங்களாம். நாங்கள்லாம் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஏறு வருவானுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம சரிச்சாப்ப சைலண்ட்டாக இப்படி இங்கே வச்செல்லாம் தோணுது. ஏன்னா நம்ம கூட இப்படி தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு கேப் இருக்கணும்ல. எல்லாத்தையும் சுற்றி அடிச்சா அப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது நண்பர்களே? அதனால தான் இங்கே ஒரு லைட்டாக ஒரு குட்டி கேப் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பெட்டியை நான் கீழே வச்சுருக்கேன். ஏன்னா அன்றைக்கி இந்த கேம் விளையாடும் போது இந்த ஓட்டை இருக்க தெரியாமல் தொபக்குன்னு விட்டேன். போலீஸ்காரன் கும்பலாம் வந்து செக்யூரிட்டி போலீஸ் இருந்தது. கும்பலாம் வந்து கொய்ந்தா போட்டானுங்க. போடு வந்தா போடு. வாழ்க்கையில் அடியா மறக்க முடியாது அந்த அடியை. ஓகே, இப்போ இந்த பெட்டியை வேஸ்ட்டாக இருக்குது, இங்கே போச்சிடலாம். எனக்கு கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ MP40 எடுத்து எவனாவது இருக்காங்களா செக் பண்ணல. வரான் பார்த்தேன், எவனும் வரல. போயிட்டான். அவன் அடி லைட்டாக அடித்தானே போகுது நம்மளுக்கு. வந்துட்டான் வாட்டா சத்தம் கேட்டுச்சு. எப்படி நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? இவன் கிளிக் அப்படியோட பிளிங்க் போட்டு வருவான். அதை வச்சு கண்டுபிடிச்சா நம்ம பார்த்துட்டான். கீழேருந்து அடிக்கிறேன், வா கீழேருந்து அடிக்கிறேன். டேயே முடிஞ்சிச்சுல, எப்படி பண்ணுவேன் அவ்வளோதான். அவனை போக வச்சாச்சு. இப்போ என்னன்னா காலையில் ஆச்சு. இப்போ உடனடியாக இந்த பர்கர் எடுத்து நம்மளுக்கு எனர்ஜி ஏற்றிட்டு அவங்க 3 பேர் என்ன பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டை எட்டி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இருக்காம்பர். நீங்கள் என்னப்பா பண்ணிருக்கீங்க? இல்லை சாப்பாடு இருக்கீங்க? எடுங்க ப்ரோ, நல்லா எடுங்க ப்ரோ. கத்தியெல்லாம் வச்சுருக்கீங்க, கத்தி வச்சு சுரட்டுவீங்களா என்ன? கத்தியெல்லாம் வச்சுருக்கா ப்ரோ. ஏஎல்பி புல்லட் எடுத்து வச்சுக்கோ. ஆஹா, ஆனால் புல்லட்டு கிடைக்கிற ஈஸிங்க நண்பர்களே, 3 புல்லட்டும். ஆனால் இந்த MP40 கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நிஜமான நண்பர்களே. ஓகே, என்ன பண்ணிருக்காங்க? டேய், என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க? ஃப்ரிட்ஜ் போட்டு வச்சிருக்கீங்க. இது என்னது அது? ஏண்டா ப்ரோ, நான் கேட்குறேன். நான் 3 பேர் நான் கேட்குறேன். இப்படி வச்சுருக்கீங்களே, ஆனால் ஏறாத மாதிரி வச்சுக்கணும். ஏறுற மாதிரி வச்சுட்டு என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க? பாங்க, இந்த மாதிரி எப்படி அழகாக வச்சுக்கோங்க. பாங்க, கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இருங்க. இவங்களுக்காக நான் இப்படி வைக்கலாமான்னு டவுட்டாக இருக்குது. ஆனால் இவங்களுக்கு இப்படி வச்சா நம்மளுக்கு அங்கே சேஃபாக இருக்காது, டவுட்டாக இருக்குது. என்ன பண்ணிடலாம்? சரி, இது எடுத்துக்கலாம் நண்பர்கள். எதுக்கு இது? ஏன்னா அவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு போதுங்க, நம்மளுக்கு சேஃபாக இருந்தாலே போதும். எனக்கு தெரிஞ்சு அவங்க சுற்றி ஏன் இடத்துக்கு தான் வராங்க போலுது. ஏன்னா இங்கே பாங்க, அந்த பிரிட்ஜு கரெக்டாக ஏன் இடத்துக்கு வருது. ஒருவேளை என்ன என்கிட்ட கனெக்ஷன் கொடுத்து தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ உடனடியாக இது பொறுமையாக இப்படி வச்சுட்டு இப்போ நம்மளை தேடணுங்க. ஏன்னா பாதி நாள் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? கீழே நான் கவர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே டைம் முடிய போகுது. எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. சீக்கிரம் இது கீழே பிளாக் பண்ணிடலாம். அப்போ தான் கீழே வர மாட்டானுங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்மளும் அவங்க தாவி வர மாட்டாங்க சொல்லுறேன். ஓகேங்களா? இப்போ உடனடியாக இப்போ திருப்பிட்டு இப்படி வச்சுக்கிட்டு அப்படி கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம மேலே ஏறிடலாம் நண்பர்களே. ஓகே, இப்போ டைம் முடிய போகுது. அவ்வளோதான்டா, ஆஃப் பண்ணுங்கடா பாட்டை. ஓகே நண்பர்களே, சும்மா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு பார்க்கலாம். அவங்க இருக்காங்களே தானே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன இது கார்டியன் மாதிரி தெரியுது. இது செக்யூரிட்டி என்ன? சி பலூனா? நான் அது ப்ளூ கலர் அதே மாதிரி இருக்குது. கார்டியன் ஏதோ கையில் காட்டின மாதிரி இருந்துச்சு. சரி, இது ஒன்று விட்டுங்க. அந்த பலூன் பார்க்கும்போது செக்யூரிட்டி மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க போடுற சட்டை மூஞ்சி எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அதான் நான் பயந்துட்டேன். ஓகே, அவங்க இங்கே 3 பேர் இன்னும் ஆளை காணும். ஐயோ தெரியாமல் கண்ணுச்சில் போட்டனே. ஐயோ, இதில் முக்கியமான பொருள் என்னாச்சுன்னா, இந்த மாதிரி நீங்கள் சும்மா அழுத்திக்கிட்டு இருக்கும்போது தானாகவே கீழே வந்துடும். சரிங்களா? ஐயோ, என்ன ரெட் லைட் எரியுது நண்பர்களே, அங்கே பாருங்க, ரெட் லைட் எரியுது. அப்போ நான் வந்துட்டான்டா அந்த பெரிய சித்தப்பா. இனிமேல் அந்த பெரிய கார்டு செக்யூரிட்டிக்கு ஒரு கார்டுன்னு ஒருத்தர் சொன்ன பார்த்தியா, அவன் பேர் தானே இனிமேல் சித்தப்பா. அவன் தாண்டே இங்கே கார்டு. ஐயோ, சித்தப்பா வந்துட்டான். எங்கே சித்தப்பா? அதை தெரிஞ்சு பாங்க, சித்தப்பா அங்கே இருக்கா சித்தப்பா. இருறா, கரெக்டாக சித்தப்பா மூஞ்சில் அடிக்கிறேன். இது ஷாட்கன்னால போவாது நண்பர்களே, அது வேணும் நண்பர்களே. ஐயோ, தப்பி தவறி அதாவது ஒரு சிறுங்க. ஏய், இந்த கண்ணை பட கீழே கொய்யால என்னடா நடக்குது? சும்மா கையில் நல்லா அழுத்தி வச்சுக்கிட்டு இருந்தானே கீழே போட்டுருங்க. நான் டிராப்பு கூட அமுக்கல, ஆனால் தானே கீழே விழுந்தது. இதில் பெரிய கஷ்டமே அந்த கண்ணு கீழே வருதாங்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு. என்னடா அது? ஐயோ, இந்த நைட்டு வேறு இந்த நைட்டு முடிஞ்ச அடுத்த செகண்டு அந்த கண்ணெல்லாம் பிடிக்கும் பாயில் வச்சுக்கணும்ப்பா. அது இனிமேல் தொடவே கூடாது. சுடுறதுக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ண போலுது, வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது போலுக்கு. இப்போ தான் எனக்கு புரியுது நண்பர்களே. ஓகே நண்பர்களே, அவன் போயிட்டான்.
எனக்கு தெரிஞ்சவன் எவ்வளோ துரத்திட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரெட் லைட் போட்டு வச்சிருக்கானுங்க. ஓகே ஓகே, இவனுங்க போட்டோம் இருங்க. இவனுங்க வேற இதில் வேற 2 பேக்குக்கு எக்ஸ்ட்ரா நான் ரோப்ளாக்ஸ் காசு கட்டு நம்ம காசு போங்க டாடி. நீங்கள் காசு கட்டி பெரிய ஆளாயிருவீங்க. ஓகே நண்பரே, காலையில் ஆச்சு. ஓகே 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 டே, இங்கே பார்த்தீங்களா ஸ்பேன் ஆச்சு. இப்போ இங்கே ஒரு பொருள் ஸ்பேன் ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உடனடியாக இந்த ஷாட்கன்னு கண்டுட்டு இப்போ அது எங்கடா எப்பி பாட்டி எங்கடா போச்சு? எப்பி பாட்டி இந்த குப்பையில் பின்னாடி போய் இதெல்லாம் போய் குப்பையை பின்னாடி அடுக்குது பாரு. ஓகே நண்பர்களே, அது ஸ்பேன் ஆனது மேலே இருக்கோம். ஏன்னா அந்த மேலே வந்து கவர் பண்ணிக்கலாம். முதல்ல கீழே இருக்கிற பொருள் என்ன இந்த ஸ்பேனை சின்ன சுற்றி முட்டி பார்க்கணும். அப்புறம் இந்த ஆர்மம் எடுத்துப்போம், ஏஆர் ஆர்மம், அப்புறம் பிஸ்டல் கன்று எடுத்துப்போம், அதை புல்லட் எடுத்துப்போம். ஓகே, இப்போ வந்து ஜூஸ் குடிச்சுப்போம். வேற என்னென்ன இருக்குது? இந்த பெட்டு கூட எடுத்துடலாம். பட் இந்த பெட்டு வந்து சின்னதாக இருக்குது, அதனால நம்ம எடுக்க முடியாது. பெருசாக இருக்குது, 10 எடுக்கணும். ஓகே, பருகு எடுத்து தின்னி கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிப்போம். இப்போ என்னன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு நண்பர்களே. இப்போ போக போக எதுவுமே நடக்கல. ஓகே, இப்போ டே 4 இது என்னது ஷாட்கன்னு. சரி எடுத்துப்போம். இது வந்து கொஞ்சம் டேமேஜ் இல்லாமல் இருக்குது. ஓகே, இதில் என்னது ஏஆர்மி புல்லட்டு, அப்புறம் இது ஒரு ஷாட்கன்னு, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் ஒரு கத்தி நம்மளுக்கு தான் தேவைப்படாது. ஓகே நண்பர்களே, இங்கே இப்போதைக்கு நமக்கு எந்த யூஸ் இல்லை. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ பாட்டுக்கு போடலாம். ஏதோ இவன் தான்டா அந்த ரெட் லைட்டு. சித்தப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படி டீசெண்டாக போயிட்டு வாங்கப்பா. நல்லா ஜாலி டைப்பில் போயிட்டு இருக்காரு தவிர. இவர் யார்? இவர் வந்து இந்த ரீஸ்பான் இப்போ போனார் பற்றி எனக்கு முன்னாடி அவரு. ஓகே, 3 பேர் நீங்கள் என்னடா பண்ணிருக்கீங்க? ஓ, சுற்றி முட்டி ஏற்றுக்கிட்டீங்களா? இருங்க. இது வேற குப்பை வேற தள்ளி விட்டானுங்க. அது தள்ளி விட்டது நான் தான் போடுது. அப்போ ஓகே இப்போ வந்தாச்சு. வாங்கப்பா ப்ரோ. என்ன ப்ரோ ஏன் உடைச்சிட்டீங்க? அடங்கு பையால ஏன்ப்பா உடைச்சிங்க? ஏன்ப்பா உடைக்கிறீங்க? இந்த மாதிரி உடைக்காதீங்கப்பா. கஷ்டப்பட்டு கெட்டுறான்டா நான். ஏம்லாம் ஒடிக்கிங்க? இல்லாட்டி சுற்றுவோம் பார்த்துக்கோம். இப்போ என்னங்க இந்த கண்ணு உங்களுக்காக நான் போடுறேன் வச்சுக்கோ. ஐயோ நைட் ஆக போகுது, அவ்வளோதான். ஓகே நைட் ஆச்சு. இப்போ என்னன்னா ஆக போகுது 1000 நைட்டு. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஒன்று லைட்டாக வச்சுக்கணும். எதுக்கு தெரியுமா? ஏன்னா இங்கே பக்கத்துல கூட நம்ம சேஃபாக இருக்கணும். ஓகே, ஐயோ ரெட் லைட் வந்துச்சு. அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. ரெட் லைட் வந்துச்சு நண்பர்களே. இப்போ நம்ம சேஃபாக இருக்கணும். இப்போ அவன் தான் இப்போ வந்துட்டாங்க அதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஓகே கொஞ்சமாக இப்போ இவங்க பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. என்னங்க போட்டிருக்காங்க பார்க்கலாமா? வணக்கம் தான் தம்பி. என்ன சாக்கு நிறுத்திட்டியா? சூப்பரு, நல்லது. ஓகே இப்போ கீழே இருக்கா. இப்போ நான் கீழே கூட சுடலாம். இப்போ கீழே சுட்டா இந்த இப்போ கெட்டியிருக்காங்க பார்த்தியா இந்த மரக்கட்டை, அதை உடையுங்க. ஏன்னா அதுக்கும் டேமேஜ் இருக்குது சரிங்களா? அதனால கீழே சுடாமல் இருக்கணும். இங்கே வேணால் சுடலாமா? இங்கே நம்மளுக்கு பத்தலைங்கண்ணே, அந்த ரேஞ்சு பத்தலை இங்கே சுடுறதுக்கு. இங்கே கூட சுடலாம், பட் இங்கே கம்பி இடிக்கும். அதனால் கம்பி மேலே தான் டேமேஜ் பட்டோம். ஓகே, இது சோப்பை எழுதிக்கிட்டா. இந்த சோப்பா அந்த பெட்டு இது எங்கே வைக்கிறது தெரியுமா? இங்கே வச்சலாம். ஏன்னா இங்கே வரவிடாத மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே பிளாக் பண்ணி ஏன்னா இவங்க ஏறி இந்த பக்கம் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால இங்கே நம்ம பிளாக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? நம்ம இப்படி ஈஸியாக தப்பிச்சு ஓடிடலாம். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி இந்த 3 பிரிட்ஜு நான் எப்படி அழகாக போட்டாங்க. இப்போ கீழே அழகாக கரெக்டாக இங்கே தான் அந்த சித்தப்பாவும் இருக்கான். பக்கத்தில் போயிட்டானுங்கடா. சரி, இங்கேயும் போயிட்டானுங்க. சரி அழகாக சுட்டிக்கலாம்னு நினச்சேன். சரி விடுங்க. இப்போ அவங்க சுட்டி நான் அங்கே சுட்டுட்டு இங்கே தான் இருக்கேன் நம்ம காட்டிலாம். ஒருத்தர் இவர் பின்னாடி துவச்சிட்டு வர்றது. ஓகே, இன்னொருத்தர் வந்து இவர் பின்னாடி துவச்சிட்டு இருக்காரு. ஆனால் அடிக்கிற டேமேஜ் பண்ணலை நண்பர்களே. ரேஞ்சு 10 இல்லை. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் அந்த செக்யூரிட்டி இங்கேயே வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி போய் அடிக்கலான்னு தோணுது. எப்பா நீங்கள் இங்கேயே இருங்க, நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த பக்கத்துலேருந்து அடிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்ல டேமேஜ் உள்ள நண்பர்கள். இருங்க கரெக்டாக இங்கே அடிக்கிற மாதிரி. ஐயடா அடிக்கிறேன். மிஸ் ஆகுது. அவன் தான் கரெக்டாக ஒருத்த செத்தானு இன்னொருத்த செத்துட்டான். அப்புறம் இன்னொருத்தன் நாக் அவுட்டு. அவ்வளோதான் நண்பர்களே, பாதி பேர் நாக் அவுட்டு. ஓகே, இப்போ வந்து அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இப்போ காலையில் ஆனவொன்னு சுட முடியாதுன்னு காட்டுறாங்க பார்த்தீங்க. இதனால ஓகேங்களா? எல்லாருக்கும் பாதி டேமேஜ் விட்டேன். காசு இது முக்கியமாக எடுத்துக்கணும் நண்பர்களே. ஏன்னா அடுத்த கன்று அப்படின்னு ஓசியில் தருவானுங்க இந்த மாதிரி வாங்கினா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜி நிறைய தேவைப்படுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு நோ டென்ஷன், நோ கவலை எல்லாமே இருக்குது. ஓகேங்க நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூதானமாக எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஓகே, இவங்க இன்னொன்று பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்கட்டும். ஏன்னா அந்த பக்கம் ஓடுறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா
இப்படி ஓடிட்டு இப்படி இறங்கிறதுக்கு சரியா இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு நல்ல இடத்த தேடணும். ஏன்னா நல்ல ஷீட் தேடணும், இந்த அட்டை போடுற ஷீட்டு. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த பெட்டி தாங்க நிறைய இருக்குது. மோஸ்ட் கான்செப்ட் பெட்டி தான் கண்ணில் தெரியுது. ஓகே, இது பெட்டியாவது உதவியாக இருக்கட்டும். ஏன்னா இது வச்சு கூட நம்ம உயிர் பிழைக்க கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஓகே நண்பர்களே, இவர் வந்து என்னடா போலீஸ்கார ஜம்க்குன்னு ஆட்டுருக்கீங்க, சூப்பராக கட்டுறீங்க. ஓகே நண்பர்களே, குப்பை தட்டி தட்டி விட்டாங்க, கன்ஃபார்ம் தெரியும் எனக்கு. இதனால தாங்க நான் அந்த கார்ட்போர்ட் அந்த அட்டை பெட்டி வைக்காம எதுக்கு இந்த குப்பை தட்டி வைக்கிறேன்னு கேட்குறீங்களா? ஏன்னா குப்பை தட்டி தான் ஈஸியாக கீழே விழுந்துருது. அப்போ தான் ஏறி வர முடியாது. இல்லாட்டி அந்த அட்டை பெட்டியாக தான் இருக்கும், கீழே விழாது. அதை வச்சு மேலே ஏறி வந்துடுவானுங்க. இதை பாருங்க, எத்தனை பேருக்கு நான் டேமேஜ் கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா நண்பர்களே? இந்த மாதிரி டேமேஜ் கொடுக்கணும்டா எப்படி பாட்டி நான் தலைவனுக்கு இவனுக்கு அடி உள்ளல. ஓகே நண்பர்களே, டே 5 முடிய போது. இப்போதான் இப்போ ஒன்று நான் சொல்லிக்கிறேன், இந்த நாள் கொஞ்சம் ஏற அப்படி இந்த செக்யூரிட்டி கொஞ்சம் ஏறுவானுங்க. அதாவது செக்யூரிட்டி மோஸ்ட்டாக ஸ்பேன் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ 2 பேர் ஸ்பேன் ஆகிட்டாங்கன்னா அடுத்து 5வது நாளுக்கு 15 பேர் ஸ்பேன் ஆகுவாங்க, 10வது நாளுக்கு 25 பேர் ஸ்பேன் ஆகுவாங்க, 100வது நாளுக்கு எவ்வளோ தெரியுமா? 1000க்கு ஸ்பேன் ஆகாங்க. நிஜமாக கணக்கு போட்டு தான் சொல்கிறேன் நண்பர்களே. இப்போ 5வது நாளா இப்போ வந்து ஒரு 3 பேரும் ஒரு 15 பேர் ஸ்பேன் ஆகிருப்பாங்க. 15க்கு மேலே கூட இருக்கும். ஏன்னா நான் கரெக்டாக இல்லை, ஆனால் 15க்கு மேலே வந்துட்டாங்க. இப்போ ஸ்பேன் ஆகிருப்பாங்க. இப்போ எல்லோரும் பார்த்துட்டாங்க. இப்போ கும்மலே பார்த்துட்டாங்க. இப்போ நம்மளை தான். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ இவர் கூட பார்த்தா சித்தப்பாவை பார்த்துட்டாரு. அப்படிலாம் சித்தப்பாவை பார்க்க மாட்டாரு. இப்போ கடைசியில் தான் பார்ப்போம். இப்போ சித்தப்பா பார்த்துட்டாரு. இப்போ உடனடியாக சென்று இது உள்ளக்கு போயிட்டு நம்ம கரெக்டாக இங்கேருந்து அடிச்சு நண்பருக்கு டக்கு அடி அது சொன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. ஐயோ போகல, அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிச்சு. அவங்க மாட்டினா ஓடு. ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக நான் 5 நாள் வரைக்கும் நான் தாக்கு பிடிச்சிட்டேன். அங்கே பாருங்க, விடாமல் தாக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே நம்ம 3 பேர் கூட நல்லா விடாமல் போராடிட்டு இருக்காங்க. ஓகே, இது ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஓகேங்க, இது ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் கொடுக்க பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. அப்புறம் மக்களே ப்ளீஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க தெரியுது, பார்க்குறீங்க, ஆனால் லைக் மட்டும் போட மாட்டேங்கிறீங்க. பாதி பேர் தான் போடுறீங்க நண்பர்களே. அதான் குறிப்பாக நம்ம பாதி பேர் போடுறாங்க, சில இதில் போட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் லைக் போடுற பொறுத்து தான் நல்ல வீடியோ கண்டென்ட்டாக போட முடியும். ஓகேங்க, இது ஒரு வீடியோ பெறுகிறேன். தாங்கள் எம்எஸ்சி தமிழ் இதோட வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள், ரெடியாக இருக்குது. ஓகேங்க, டாட்டா பாய். உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 5 நாள் 2 பேர் கொலை பண்ணியிருக்கேன்.